அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடத்தில் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தூய பொருள் கலவைகள். இந்த கலவை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். 2 வகையான கலவைகள். அதில் பார்த்திங்கன்னா, தனிமங்கள் இணைந்து உருவாகிறதும் கலவைகள், சேர்மங்கள் இணைந்து உருவாகிறதும் கலவைகள், ஒரு தனிமம் ஒரு சேர்மம் இணைகிறதும் கலவைகள். தனிமம் என்றால் என்ன, சேர்மம் என்றால் என்ன, மூலக்கூறு என்றால் என்ன, இதெல்லாம் நாம் போன வீடியோவில் பார்த்தோம். அடுத்து பொருள்களை பிரித்தல். என்ன கொடுத்துருக்காங்க, பொருள்களை ஏன் பிரிக்கணும், பிரித்தெடுத்தல்லாம் என்ன, எல்லா கலவைகளையும் அவை அமைந்துள்ளவாறு அப்படியே பயன்படுத்த இயலுமா? இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரிசியில் கல்லெல்லாம் பொறுக்கி சுத்தப்படுத்துவாங்க. ஏன் அதை சுத்தப்படுத்துகிறீங்க? அப்படியே எடுத்து நீங்கள் சமைக்க வேண்டியது தானே. என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய பூச்சிங்க, கருப்பரிசிங்க, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நச்சுப்பொருள் அந்த அரிசியில் கலந்துருந்தால் அதையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ உடம்புக்கு கேடு விளைவிச்சிடும். அப்போது என்ன செய்வோம், நம்ம பிரித்து வைப்போம். அந்த பகுதி பொருளை எது நமக்கு நல்லது, எது நமக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம பிரிச்சுட்டு தான் நம்ம அந்த அரிசியை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு பிறகு அதை கழுவுனதுக்கப்புறம் அந்த அரிசி இருக்கக்கூடிய அழுக்குகளாக நீங்கினதுக்கு பிறகு தான் நம்ம சமைக்கிறோம். இதுதான் பிரித்தெடுத்தல். அவசியமா அப்படின்னு அர்த்தம்? அவசியம்தான். பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களில் பல பொருள்கள் மற்ற பொருள்களுடன் கலந்தே காணப்படுகிறது. இப்போது வெவ்வேறு இடங்கள்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரப்போ, இரும்பு, தங்கம், வெள்ளினா பூமிக்குள்ள எடுக்கிறாங்க. அந்த அப்படியே சுத்தமான தங்கம் அப்படியே பூமிக்குள்ள அப்படியே தூய்மையான தங்கம் அப்படியே கிடைக்குதா? இல்லை. அதில் ஏகப்பட்ட மாசுக்கள், தூசுக்கள் நிறைய கலந்துருக்கும். வெறும் மண்ணுகள்லாம் நிறைய கலந்துருக்கும். தாதுக்களாக தான் இருக்கும். அப்போது அதை தூய்மைப்படுத்தி பல்வேறு பிரித்தல் முறைகளில் செயல்படுத்தின பிறகு தான் நம்ம செய்ய முடியும், சுத்தமான தங்கத்தை நம்மளால் பெற முடியும். இது எல்லாமே பிரித்தெடுத்தலுங்கிறது கண்டிப்பாக அவசியமானது தான். காஃபி மற்றும் ஐஸ்கிரீம் போன்றவற்றை கலவைகளாகவே எடுத்துக்கொள்ளலாம். காஃபி ஒரு கலவை, ஏன்னா அது என்ன கலந்து உங்களுக்கு தெரியும். பால் இருக்குது, டிகாஷன் இருக்குது, சர்க்கரை இருக்குது. அப்போ ஒரு கலவை தான். ஐஸ்கிரீமும் அதே மாதிரி கலவை தான். அவற்றின் பகுதி பொருள்களை பிரிக்க வேண்டியது இல்லை. உலோகங்கள் பூமியின் மேற்பரப்பில் தாதுக்களாக அமைந்துள்ளது. தூய உலோகத்தினை நாம் பெற வேண்டும் எனில் தாதுக்களை பல படிகளை உள்ளடக்கிய செயல்முறைகளை பின்பற்றி பிரித்திருக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உலோகங்கள், தங்கம், வெள்ளி, இரும்பு, இதெல்லாம் உலோகங்கள். இதெல்லாம் பூமிக்குள்ள தாதுக்களாக இருக்குது. அந்த தாதுக்களை என்ன செய்யணும், பிரித்து எடுத்து பல்வேறு பிரித்தல் முறைகளை கையாண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பெற முடியும். அப்போ பிரித்தெடுத்தல்ங்கிறது செய்யணும். அப்போ பிரித்தெடுத்தல்லாம் என்றால் என்ன? 2 மார்க் கேள்வி. ஒரு கலவையில் இருந்து அவற்றின் பல பகுதி பொருள்களை தனித்தனியே பிரித்தெடுக்கும் முறைக்கு பிரித்தெடுத்தல். அப்போ ஒரு கலவையில் நிறைய பகுதி பொருட்கள் கலந்துருக்கு. அதை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் பிரித்தெடுத்தல். அது பண்புகளின் அடிப்படையிலோ பயன்பாட்டின் அடிப்படையில் பிரித்து எடுக்கிறது அவசியம். சரி, கலவைகளை பிரிப்பதன் அவசியம் என்ன, ஏன் பிரிக்கணும்? இப்போ சொன்ன மாதிரி தான், கலவையில் உள்ள மாசுக்கள், தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களை நீக்கணும். அரிசியில் உள்ள கற்கள் சொன்ன மாதிரி அப்படியே சாப்பிட என்ன ஆகும், கல்வோட சாப்பிட என்ன ஆகும், உடம்புக்கு கெடுதல் தான். அப்போ கண்டிப்பாக என்ன, தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுப்பொருள் ஏதாவது கலந்துருந்தால் பிரித்தெடுக்கல் அவசியம். பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளை மற்ற பகுதி பொருளில் இருந்து தனித்தெடுத்தல். இப்போ பெட்ரோலியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியத்தை பல்வேறு வெப்பநிலையில் காய்ச்சி குளிர்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் கிடைக்கும். பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், நிறைய ஒரு பொருள் 15க்கும் மேற்பட்ட ஒரு பொருள் அதில் கலந்துருக்கு. அப்போது அது மாதிரி பயன்பாட்டின் அடிப்படையில் பகுதி பொருள் என்ன செய்கிறாங்க, பிரிச்செடுக்கிறாங்க. அதுக்கு நமக்கு பிரித்தெடுத்தல் அவசியம். 3வது பாயிண்ட்டு, ஒரு பொருளை தூய நிலையில் பெற வேண்டும், எனக்கு சுத்தமான வேணும் அப்படின்னு என்ன செய்வோம், கண்டிப்பாக பிரித்தெடுக்கணும். பிரித்தெடுத்தல் அவசியம். தங்கச் சுரங்கத்திலிருந்து தங்கம் பெறுதல். தங்கச் சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இருக்கும்போது சுத்தமாக இருக்கும், நிறைய அதில் மிக்ஸ் கலந்துருக்கும், இரும்பு கலந்துருக்கும், மாசு இருக்கும், தூசு இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். அப்போது பிரித்து எடுத்தால் தான் நமக்கு சுத்தமான தங்கத்தை நம்மளால் பெற முடியும். அப்போ பிரித்தெடுத்தல், கலவைகளை பிரிப்பதன் அவசியம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டு. தீங்கு விளைவிக்கும் பொருள் இருக்கக்கூடாதுன்னா பிரித்தெடுக்கல் அவசியம். பயன்படக்கூடிய பொருள்கள் நிறைய அதில் கலந்துருக்குதுன்னா பிரித்தெடுத்தல் அவசியம். தூய்மையான பொருள் எனக்கு கிடைக்கணும்னா பிரித்தெடுத்தல் அவசியம். 2 மார்க் கேள்வி கேட்பாங்க.
சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு உதாரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செல்வி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயத்தை உங்களுக்கு உதாரணம் பிரித்தெடுத்தல்ல என்னென்ன முறைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல்வியினுடைய குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் காலை 7 மணிக்கு செல்வியின் குடும்பம் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருச்சு. செல்வியில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய குடும்பத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க காலையில் 7 மணிக்கே. சரி, அவர்கள் வீட்டு சமையலறையில் செல்வியினுடைய தாயார் குடும்ப உறுப்பினர்களுக்காக தேநீர் தயாரித்து கொண்டிருக்கிறார். அதாவது அவங்க அம்மா, செல்வியினுடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, டீ, அதாவது தேநீர்னா டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, செல்வியினுடைய பாட்டி தயிரில் இருந்து வெண்ணெயை எடுத்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய பாட்டி என்ன செய்கிறாங்க, செல்வியினுடைய பாட்டி தயிரில் வந்து கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவளுடைய தந்தையும் மாமாவும் அறுவடைக்கு பின் களத்தில் நெல்மணிகளை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ செல்வியினுடைய அப்பாவும் மாமாவும் என்ன செய்கிறாங்கன்னா, அறுவடைக்கு அப்புறம் வந்து இந்த நெல்மணிகள்லாம் கொண்டாந்துருப்பாங்க. அதை அடித்து நெல்மணிகளை பிரித்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அவங்க அந்த வேலை செய்கிறாங்க. செல்வி அவளுடைய தாயாருக்கு உதவி புரியும் வண்ணம் அரிசியில் இருந்து கல்லை நீக்கி கொண்டிருக்கிறாள். அப்போ செல்வியும் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, அரிசியில் இருந்து கல்லை வந்து நீக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வியினுடைய தம்பி பாலு அவனுடைய நண்பன் கொடுத்த காந்தத்தினை கொண்டு மணலில் வந்து உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். இப்போ செல்வியினுடைய தம்பியும் அவனுடைய, அதாவது தம்பி பாலுங்கிறவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் என்ன செய்கிறாங்க, இந்த மேக்னெட் காந்தம் இருக்கு இல்லையா, காந்தத்தை மணலில் போட்டு உருட்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரித்தெடுத்தல் முறையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. என்ன, இப்போ பாருங்கள், கலவைங்கிறது மேலே அந்த பலூனை பார்த்தா தெரியும். பல்வேறு வண்ணங்கள் நிறைந்த பலூன்கள் கலந்து இருக்குது, அது கலவை. இப்போ பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்தின் அடிப்படையில் தனித்தனியாக அந்த பலூன்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ கலவைனா எல்லாம் கலந்துருக்கு. பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருக்கு. இப்போது செல்வியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபட்ட பல்வேறு செயல்பாடுகளை நாம் வந்து பட்டியலிட போகிறோம். என்ன, கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருளினுடைய பண்புகளை பொறுத்தே கலவைகளை பிரித்தெடுக்க முறை தேர்வு செய்யப்படுகிறது. பொருளினுடைய அளவு, இல்லைன்னா வடிவம், இல்லைன்னா வந்து இயற்பியல் தன்மை, அதாவது திடமா, திரவ பொருளா, வாயு பொருளா, இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வந்து பொருளை வந்து பிரிச்சிருக்கலாம். ஒன்று அளவு வச்சு, இல்லைன்னா வடிவத்தை வச்சு, இல்லைன்னா வந்து திண்மமா, திரவமா, வாயுவா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைக்கு வச்சு நான் வந்து பிரிச்சிருக்கலாங்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு அவங்களுடைய அம்மா, அவங்க தான் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செல்வியினுடைய தாயார் தேநீரில் இருந்து தேயிலை தூளை பிரிப்பதற்கென்று ஒரு வடிகட்டியை பயன்படுத்துகிறார். வடிகட்டி பெரிய அளவிலான தேயிலை தூளை தன்னகத்தை கொண்டு தெளிந்த தேநீர் கரைசலை மிக சிறிய துளை வெளியே வெளியேற்றும். இதுக்கு பேர் வடிகட்டுதல் சொல்கிறாங்க. இது நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வீட்லேயே செஞ்சது தான். டீ வந்து வடிகட்டும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த டீ தூள், தேயிலை தூளினுடைய இந்த டிகாஷன் மட்டும் கீழே வரும், வடிகட்டிலேருந்து கீழே வரும். இந்த டீ தூள்லாம் மேலே வராது. ஏன் அப்படின்னா, அந்த வடிகட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த சிறு துளைகள் வழியாக அந்த டிகாஷன் மட்டும்தான் வரும். அந்த துளைகள் வழியாக வர முடியாத அளவுக்கு இந்த தேயிலை தூள் வந்து பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த வடிகட்டிலேயே தங்கிடும். நமக்கு தேவை டிகாஷன், டீ தான் வேணும். அந்த டீ தூள் வந்து நமக்கு தேவையில்லை. அப்போது இப்போ நமக்கு தேவை இல்லாததும் தேவையானதையும் நம்ம வந்து வடிகட்டுதல் அப்படிங்கிற இந்த முறையை பயன்படுத்தி பிரிச்சுட்டோம். அப்போ இதுவும் ஒரு வகையான பிரித்தெடுத்தல் தான். வடிகட்டிய பிறகு தேயிலை என்ன செய்வீர்கள்? அந்த தேயிலை தூக்கிடுவீங்களா, இல்லை அதை பயன்படுத்துவீங்களாங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்கள். என்ன பண்ண உங்கள் வீட்டில் டீ தூளை வந்து தூக்கி போட்டுருவீங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது அதை வச்சு வேறு ஏதாவது பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டாவது, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை இருக்குது. இந்த ஜல்லடையை போட்டு ஜலிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சலித்தல் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் பார்ப்போம். இப்போ சப்பாத்தி தயார் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, கோதுமை மாவை வந்து அந்த சல்லடையில் போட்டு நல்லா போட்டு இது பண்ணும்போது அந்த ஜல்லடையில் இருக்கக்கூடிய சிறு துளைகள் வழியாக வரக்கூடிய அந்த மாவு பொருள் மட்டும் வரும். அந்த கோதுமை மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சிங்க, வண்டுங்க, வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த துளைகள் வழியாக வராது. சிறு துளைகள் வழியாக வரக்கூடியது மட்டும் வரும். வராதவரை என்ன செய்யணும், மேலேயே தங்கிக்கும். ஏதாவது குப்பைங்க, குச்சிங்க எதாவது இருந்துச்சுன்னா வராது.
இப்போ வந்து சுத்தப்படுத்தியிருக்கிறோம். நமக்கு தேவையான மாவு மட்டும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். தேவையில்லாத வந்து என்ன செய்யணும், நீக்கிட்டோம். இதுவும் ஒரு வகையான பிரித்தெடுத்தல் தான். ஒரு சல்லடை என்பது வடிகட்டி போன்ற அமைப்பு தான். மேலே பார்த்த வடிகட்டியும் இதுவும் ஒரே வேலை தான் செய்யுது. வெவ்வேறு அளவுடைய திடப்பொருளை பிரித்தெடுக்கும் முறைக்கு சலித்தல். இங்கே திடப்பொருளை நம்ம வந்து பயன்படுத்தி பிரிக்கிறோம். இப்போ மாவிலிருந்து தவிடு நீக்கிறது, மணலிருந்து கல்லை நீக்கிறது, இதெல்லாம் இப்போ அந்த வீடு கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பியால் சிறு சிறு கம்பியால் பட்ட ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மணலை கொண்டு போய் அதில் மேலே கொட்டி இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜல்லடைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமான நைஸ் மணலாக இருக்கக்கூடியதெல்லாம் அந்த துளைகள் வழியாக உள்ளே வந்துடும். கொஞ்சம் சிறு சிறு கல்லெல்லாம் என்ன செய்யுதுன்னா அதுக்கு வெளியே வந்துடும். அப்போ இதுதான் ஜலித்தல். இதுவும் ஒரு வகையான ஜலித்தல் தான். இந்த மாதிரி வடிகட்டுறது, சலித்தல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெடுத்தல் முறையை தான் சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கடையிறாங்க, தயிர் கடையிறாங்க. மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருளை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க கடைதல். இப்போ தான் சொன்னேன், அங்கே பாட்டி வந்து தயிர் கடையிறாங்க. தயிரில் கடையும் போது பார்த்தீங்கன்னா அதில் திண்மப்பொருள் இருக்கும், திரவப்பொருளும் இருக்குது. கடையும் போது தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறாங்க. கலவையானது வேகமாக கடையப்படும் பொழுது திண்ம நிலையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் இந்த பாத்திரத்தினுடைய பக்கத்தில் அப்படியே ஓரத்தில் அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும். கடைந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணெய் மற்றும் மோர் அப்படிங்கிற 2 பொருள் நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த பாட்டி என்ன செய்கிறாங்க, தயிர் நல்லா கடையும் போது நமக்கு திண்ம நிலையில் இருக்கக்கூடிய வெண்ணெயும் மோர் நமக்கு வந்து கிடைக்குது. இதுக்கு பேர் தான் வந்து கடைதல் அப்படிங்கிற முறை. இதுவும் பிரித்தெடுத்தல் தான். அப்போது வடிகட்டுதல் பிரித்தெடுத்தல் முறை, அப்புறம் சலித்தல் பிரித்தெடுத்தல் முறை, இப்போ என்ன பார்த்துருக்குறோம், கடைதல். இதுவும் ஒரு வகையான பிரித்தெடுத்தல் முறை. மேலே பாருங்கள், துணி துவைக்கும் இயந்திரத்தில் இந்த தத்துவத்தினை பயன்படுத்தி ஈர உடையில் இருந்து நீரினை வெளியேற்றும் முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். படிச்சிருப்பீங்க. நம்மளுடைய வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த தத்துவம் தான் பயன்படுத்துகிறாங்க. மைய விலக்கல் அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன ஆகுனா அந்த ஈர உடையில் இருக்கக்கூடிய நீர் என்ன ஆகுனா வெளியேறுது. அதுதான் வந்து மைய விலக்கல் அப்படிங்கிறோம். சரி, அடுத்தது இந்த கதிரெடுத்தல் தூற்றுதல் அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்துனது ஃபுல்லாக நீங்கள் படிங்க. இந்த தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.